கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி எதிர்பார்த்த மாதிரியே நிச்சய ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ரேவதியும் அவங்களுக்கு பிடிச்ச காதலனே கணவனா ஆக போறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த புடவையை கட்டும்போது ஒரு குழப்பமா இருக்கு. ஆமா, மணமேடையில் வாங்கிட்டு வந்த புடவை ஒரு கலரா இருந்துச்சு, இப்போ இது வேற கலரா இருக்குதே, நான் எடுத்த புடவையே இது இல்லை, யார் இதை மாத்தி வச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயா பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொன்னதுனால ஓடி வந்து சொல்றாங்க. ரேவதி இன்னுமா ரெடி ஆகலை, சீக்கிரமா ரெடி ஆகிவாமா, ஐயர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சத்தம் கேட்குது. இதை கேட்டதும் ரேவதி சரி இந்த கலரும் நமக்கு பிடிச்ச கலர் தானே, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புடவையே கட்டிக்கிட்டு வராங்க. பொண்ணு வந்தாச்சு, மாப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சாங்கிறாங்க. மாப்பிள்ளை இன்னும் ரெடி ஆகலையே, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி போ மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் கார்த்தி போய் பார்க்குறாங்க. மகேஷ் வேஷ்டி சட்டையை வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போயிருப்பாங்க. அங்கே சந்திரா முதல்லயே காத்திருக்கிறாங்க. பெரிய கட்டையை கையில் வச்சிருக்கிறாங்க. மகேஷ் வரட்டு வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சந்திரா கரெக்டாக குறி வச்சு பின்தலையில் பலான்னு அடிச்சிடுறாங்க. அடிச்சதும் மயங்கி விழுந்த மகேஷ் அவங்களுக்கு ஒரு நினைவும் தெரியல, அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. மகேஷையே கட்டையால் அடிச்சு சாச்சு போட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. மகேஷை கட்டையால் அடிச்சு அவன் மயங்கி அவனுக்கு நினைவில்லாம கிடக்குறான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா சிவனாண்டி உட்கார்ந்த கடையிலேயே அவங்க ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் போட, அவனை தூக்கிட்டு வாங்க, எப்படி இந்த நிச்சயதார்த்த சாமுண்டீஸ்வரி பண்றான்னு நானும் பார்த்து போடுறேன் அப்படின்னு சிவனாண்டி ஆளுகள் அனுப்புறாங்க. சிவனாண்டி ஆளுக மகேஷை கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சந்திராவும் கூடவே இருந்து அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பக்கமா ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறாங்க. சிவனாண்டியை பார்த்ததும் அப்படி கை காட்டுறாங்க. நீங்க நினைச்ச மாதிரியும் நான் நினைச்ச மாதிரியும் மகேஷை கடத்தியாச்சு. இந்த நிச்சயதார்த்தம் எப்படி இருந்தாலும் நடக்காது, நின்று தான் போக போகுது. எங்க அக்கா முகத்துல கரிய பூசத்தான் போறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறாங்க. சந்திரா என்கிட்டயே சவாலா, எப்படி சாமர்த்தியமா மாப்பிள்ளைய தூக்கிட்டேன், இப்ப சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போறான்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சிவனாண்டி கால் மேல கால் போட்டு அப்படி ஜம்முன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு இலக்காரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாடா மெல்ல மெல்ல நம்ம நினைச்சதை சாதிச்சாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்திராவும் சிவனாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி மாப்பிள்ளை எங்க போயிருப்பாரு அப்படின்னு அவங்க ரூமை தேடி பார்க்குறாங்க. அங்க எங்கேயுமே காணோம். அங்கங்க வெளியில அப்படி இப்படியே எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க. வெளியில கீது எங்கேயாவது போன்ல பேசிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லி வெளியிலயும் வந்து பார்க்குறாங்க. எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு ஸ்டேஜுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து நிற்கும் போது என்ன டிரைவர் மாப்பிள்ளை என்ன ரெடி ஆயிட்டாரான்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், எங்கே தேடியும் மாப்பிள்ளையை காணாங்கிறாங்க. கார்த்தி என்ன டிரைவர் சொல்கிறேன், நல்லா தேடி பார்த்தியாங்கிறாங்க. ஆமாம் மேடம், எல்லா இடமும் நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம், அவருக்கு ஃபோன் கூட பண்ணி பார்த்துட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்கிறாங்க. மாயா கிட்ட கேட்குறாங்க. மாயாவும் நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடி பார்த்து எங்கேயும் காணான்னு வந்து நிற்கிறாங்க. அதே சாமுண்டீஸ்வரியை பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே மாப்பிள்ளையை காணாங்கிற அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, என்கிட்ட ஏதோ நிச்சயதார்த்தமெல்லாம் செய்கிறேன், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எல்லாம் வந்து சவால் விட்டுட்டு வந்த, உன்னோட சவாலில் நீ என்ன ஆச்சு, இப்போ மாப்பிள்ளையவே காணுமே, எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண போறேன்னு கேட்குறாங்க சிவனாண்டி. சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி முறைச்சி என்ன பிரயோஜனம், இப்பதான் மாப்பிள்ளையை காணுமே, நீ சொன்ன மாதிரி இப்போ நிச்சயதார்த்தமும் நடக்க போறதில்ல, என்ன எல்லாரும் இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன் உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க, நிச்சயதார்த்தத்துக்குன்னு வந்தீங்க, இங்க நிச்சயதார்த்தம் நடக்க போறதா இல்லை, ஏதோ வந்தது வந்தீங்க, எல்லாரும் நல்லா சாப்பாடு போடுறாங்களாமே, சாப்பிட்டு இங்கிருந்து கிளம்புங்கிறாங்க சிவனாண்டி. சாமுண்டீஸ்வரிக்கு இது ஒரு அவமானமா இருக்கு. இந்த பக்கமா சிவனாண்டி அப்படி கெத்தா நின்று பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திரா சந்தோஷத்துல மிதக்குறாங்க. போங்க எல்லாரும் எழுந்திரிச்சு போங்கன்னு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கும்போதே சாமுண்டீஸ்வரி யாரும் எங்கேயும் போக வேண்டாம், இப்போ மாப்பிள்ளை கிடைச்சாச்சு, என் பொண்ணுக்கு இதே நேரத்துல குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்கிறாங்க. ஈஸ்வரி என்ன சொல்ற, இவ்வளவு நேரமா தேடி வராத மகேஷ் இப்ப வந்துட்டாரா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரியோட வீட்டுக்கார ராஜா, என் பொண்ணு ரேவதிக்கு மாப்பிள்ளை மகேஷ் கிடையாது, இன்னொரு மாப்பிள்ளை நான் பார்த்தாச்சுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் சரியான அதிர்ச்சி. என்னடா இது, மாப்பிள்ளைய காணாங்கிறாங்க, இப்ப மாப்பிள்ளை கிடைச்சாச்சுங்கிறாங்க, நீ என்ன ஈஸ்வரி சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ராஜா. என் பொண்ணு ரேவதிக்கு நம்ம வீட்டு டிரைவர் கார்த்தி தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுதான் அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. கார்த்திக்கு அதை விட அதிர்ச்சியா இருக்கு. அந்த பக்கமா பரமேஸ்வரி பாட்டு மட்டும் அளவில்லாத சந்தோஷத்துல இருக்காங்க. முருகா, நீ சொன்ன மாதிரியும் விளையாட்டு ஆரம்பிச்சுட்ட, நீ சொன்ன மாதிரியே இப்ப என் பேத்திக்கும் பேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்குது, இது காதால கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா குளிர்ச்சியா இருக்கு தெரியுமாங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. என்னோட திருவிளையாடலே திருவிளையாடு தான், நீ சொன்ன மாதிரி நான் புடவையை கொண்டு கொடுத்தேன், அந்த புடவையை தான் என் பேத்தியும் கட்டியிருக்கா, இப்ப நான் நினைச்ச மாதிரியே என் பேரனும் அந்த மணமேடையில சாமுண்டீஸ்வரியே உட்கார வைக்க போறேன், நிச்சயதார்த்தமும் எல்லாத்தோட சம்மதத்தோடவும் என் பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நீதான் முருகா, உன்னோட திருவிளையாடல் தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. கார்த்தி ஒன்றும் புரியாம என்ன மேடம் திடீர்னு என்ன நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நீ தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி மணமேடையிலேருந்து அம்மா என்னம்மா இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்திருக்கீங்க, மகேஷ் எங்கேயாவது போயிருப்பாங்க, கண்டிப்பா வந்துருவாருமா, வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க. ரேவதி
சுவாதி, அம்மா உனக்காக எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் செய்வேன். யார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. குறிச்ச நேரத்துல இதே நாள்ல உன்னோட நிச்சயதார்த்தம் நடத்தியே காட்டுவேன். என்ன டிரைவர் யோசிக்கிற? என் குடும்பத்தை காக்க வந்தேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு என்னோட பொண்ணோட மான மரியாதையும் என் குடும்ப கௌரவத்தையும் நீ காப்பாத்த வந்ததா நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்து மாப்பிள்ளையா வந்து என் பொண்ணு பக்கத்துல உட்காருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டதும் எல்லா பொண்ணுங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. துர்கா மட்டும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அச்சோ, கார்த்தியை நம்ம விரும்பினோமே, கார்த்தி கேரக்டர் நமக்கு பிடிச்சிருந்தது, இப்போ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு அம்மா வேற சொல்றாங்களே, இதை நம்ம மேல ஏத்துக்கவே முடியாது. நம்மளோட விருப்பத்தை முதல்லயே தெரிவிச்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க துர்கா. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. சேச்சே, டிரைவரா நம்ம வீட்டு மருமக, ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க மனசு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. இந்த பக்கமா ரேவதி விருப்பப்பட்ட மகேஷை கட்டிக்க முடியாம இப்போ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்களே, இவங்களும் நல்லவங்க தான், இருந்தாலும் மகேஷை மனசார நினைச்சிட்டோமே, அம்மா இப்படி திடீர் முடிவு எடுத்துட்டாங்களேன்னு ரேவதியும் குழப்பத்தோட நிக்கிறாங்க. சுவாதி மட்டும்தான், ஆஹா இவர் ரொம்ப நல்லவராச்சே, இவரும் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா குடும்பத்துல நல்லாவும் இருக்கும், நம்மளுக்கு எப்பவும் பாதுகாப்பாகவும் சப்போர்ட்டாவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சுவாதி. கார்த்தி எதுவும் பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. டிரைவர் திடீர் முடிவு எடுத்ததை நினைச்சு நீ சங்கடப்படுறியாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், உன் உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு செய்யலையேன்னு நீ வருத்தப்படுறியா? அப்படி ஒன்றும் நீ ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நீ என் மானத்தை காப்பாற்று. அடுத்தபடியா இதை விட உன்னோட சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு கிராண்டா செஞ்சிடலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. யோ சாமுண்டீஸ்வரியே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா இவன் ஏன் யோசிக்கிறான்னு சட்டுன்னு போய் பட்டு வெட்டிய பட்டு சட்டையை மாத்திக்கிட்டு வந்து பட்டுல உட்கார வேண்டியதானே. மனசே மாறி என் பேத்திக்கிட்ட கோருன்னு சொல்லியிருக்கா. என் பேத்திக்கும் பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதையும் என் கண்ணால பாக்குறதுக்கு அந்த முருகனே எனக்கு கொடுப்பனை கொடுத்துட்டாரு. பையன் ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியலையே. டே கார்த்தி, சீக்கிரமா போய் உட்காரடா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயா உங்க 2 பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். இந்த கிழவி கண்ணால நான் பார்க்கணும் ஆசைப்படுறேங்கிறாங்க. பையன், எனக்கு என்னமோ நீங்க அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது. மகேஷ் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம தேடி பார்க்கலாம். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாம் மேடம்ங்கிறாங்க. டிரைவர், நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணுனா அதை நான் மாற்ற மாட்டேன். குறிச்ச நேரத்துல என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீ தான் எங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையாவும் காவல் தெய்வமாவும் நாங்க நினைக்கிறோம். நான் சொல்றதை நீ கேட்பியா கேட்க மாட்டியான்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதுக்கு அப்புறமா கார்த்தி மறுபேச்சு எல்லாம் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அவசரமா எடுத்த முடிவுக்கு கார்த்தி எப்படி ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.